அந்த கொஸ்டினில் வந்து ரோம்பாய்டை பற்றி என்னன்றதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த குவாட்ரிலேட்டர்லாம் வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ குவாட்ரிலேட்டர் தெரிஞ்சால் தான் அதை நம்ம வந்து பார்க்க முடியும். அப்போ குவாட்ரிலேட்டர் அப்படின்றது என்னென்னு பார்த்தோன்னா, இது வந்து ஒரு பிளைன் ஃபிகர். அந்த ஃபிகரில் வந்து எத்தனை சைட்ஸ் வந்துருக்குன்னு பார்த்தோன்னா 4 சைட்ஸு 4 ஆங்கிள்ஸ் வந்து இந்த குவாட்ரிலேட்டரில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ அந்த குவாட்ரிலேட்டரோட இன்டீரியர் ஆங்கிள் சம் வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோன்னா ஈக்குவல் டு 360 டிகிரியாக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும் இந்த குவாட்ரிலேட்டரோட இன்டீரியர் ஆங்கிள் சம்மு. அதுக்கப்புறம் இந்த சைட்ஸ் எல்லாத்தையும் 2 கார்னர்ஸ், ஸோ இது வந்து ஒரு கார்னர், இது வந்து ஒரு கார்னர், இதில் வந்து ஒரு லைன் வந்து இந்த 2 கார்னரையும் ஜாயின் பண்ணி ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணோம். ஆப்போசிட் கார்னர்ஸை கனெக்ட் பண்ணி ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணோம்னா அந்த லைனை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா டயக்னல் அப்படின்னு வந்து சொல்கிறோம். குவாட்ரிலேட்டரல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிளைன் ஃபிகரை நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும், ட்ரா பண்ணணும் அப்படின்னா என்னென்ன தேவைன்னா 4 சைட்ஸ் வந்து தெரியணும், 4 ஆங்கிள்ஸ் வந்து இருக்கணும், 2 டயக்னல்ஸ் வந்து மினிமமாக வந்து 2 டயக்னல்ஸ் வந்து இருக்கணும். ஸோ மினிமமாக 5 டைமென்ஷன் வந்து இருந்தால் தான் இந்த குவாட்ரிலேட்டர் நம்ம வந்து ட்ரா பண்ணணும். ஸோ அந்த 5 டைமென்ஷனில் கண்டிப்பாக வந்து 2 சைட்ஸ் வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ அப்போ தான் இந்த குவாட்ரிலேட்டர் நம்ம வந்து ட்ரா பண்ண முடியும். ஸோ அப்போ குவாட்ரிலேட்டர்ஸ் தான் நம்ம இன்னொரு நேமில் எப்படி சொல்கிறோம்னா ட்ரெபிசாய்டு அப்படின்னு வந்து டினோட் பண்ணுறோம். ஸோ இதான் வந்து குவாட்ரிலேட்டர்னால் வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம். இந்த டைப்ஸ் ஆஃப் குவாட்ரிலேட்டர் இதுதான்: ஸ்கொயர், ரெக்டாங்கிள், ரோம்பஸ், ரோம்பாய்டு ஆர் பேரலோகம், ட்ரெபிசாய்டு, ட்ரெபிசியம். இதெல்லாம் தான் வந்து எதோட டைப்னு பார்த்தோன்னா இந்த குவாட்ரிலேட்டரோட டைப். இந்த குவாட்ரிலேட்டர்னால் 4 சைட்ஸு 4 ஆங்கிள்ஸ் வந்து இருக்கும். ஸோ அப்போ இதில் பார்க்கக்கூடிய அந்த டைப்ஸ்லேயும் அதே தான் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். 4 சைட்ஸு 4 ஆங்கிள்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ நம்மளுக்கு இப்போ இந்த 4 டைப்பில் வந்து ஃபஸ்ட் நம்மள எதை பார்க்க போகிறோம், ரோம்பாய்டு தான் வந்து கொஸ்டினில் வந்து கேட்டிருக்காங்க. அப்போ ரோம்பாய்டுனா வந்து என்ன அப்படின்றத வந்து பார்த்துடலாம். ஸோ இதுதான் வந்து ரோம்பாய்டு. ஸோ இப்போ ரோம்பாய்டு அப்படின்றத நம்ம இன்னொரு நேமில் எப்படி சொல்லலாம்னா பேரலோகிராம் அப்படின்னு சொல்லி வந்து டினோட் பண்ணுறோம். ஸோ அப்போ பேரலோகிராம் அப்படின்றது எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா இதில் ஆப்போசிட் சைட்ஸ். ஸோ இது ஒரு சைடு, இது ஒரு சைடுனா இதுக்கு ஆப்போசிட் வந்து இது. ஸோ அப்போ இந்த ஆப்போசிட் சைட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னா ஈக்குவலாகவும் பேரலாக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இதுக்கு ஆப்போசிட் இது. ஸோ அப்போ அதெல்லாம் ஈக்குவலாகவும் பேரலாக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படின்றது பேரலோகம். அதே மாதிரி அதோட ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா ஈக்குவலாக வந்துருக்கும். ஸோ இதுக்கு ஆப்போசிட் இது ரெண்டும் வந்து ஈக்குவல் ஆங்கிள்ஸில் வந்து இருக்கும். அதே மாதிரி இதுக்கு ஆப்போசிட் இது. ஸோ இந்த ஆப்போசிட் ஆங்கிள்ஸ்லாம் வந்து ஈக்குவலாக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். டயக்னல்ஸ் மட்டும் வந்து பார்த்தோன்னா ஈக்குவலாக வந்துருக்காது. ஏன்னா இது ஒரு லென்த்தில் வந்துருக்கும், இது ஒரு லென்த்தில் வந்துருக்கும். ஸோ அதனால் டயக்னல்ஸ் வந்து ஈக்குவலாக வந்துருக்காது. ஆனால் ஒன்னோட ஒன்று வந்து பைசெக்ட் ஆகும். இந்த ஓ அப்படின்ற இந்த பாயிண்ட்டில் வந்து பைசெக்ட் ஆகுது இந்த பேரலோகிராம் அப்படின்ற இந்த பிளைன் ஃபிகரை. ஸோ இந்த பேரலோகிராமை தான் நம்ம இன்னொரு நேமில் எப்படி சொல்கிறோன்னா ரோம்பாய்டு அப்படின்னு சொல்லி வந்து டினோட் பண்ணுறோம். ஸோ இந்த பேரலோகிராம் வந்து ட்ரா பண்ணுறதுக்கு நம்மளுக்கு என்ன வந்து தேவை அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோன்னா 2 அட்ஜசன்ட் சைட்ஸ் வந்து தேவை. ஸோ இங்கே ஒரு சைடு, இந்த ஒரு சைடு வந்து 2 அட்ஜசன்ட் சைடு வந்து தேவை. அதுக்கப்புறம் அதுக்கு நடுவில் வந்து ஒரு ஆங்கிள் வந்து இருக்கணும். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா நம்ம வந்து இந்த பேரலோகிராம் வந்து ட்ரா பண்ணலாம். இல்லை வேறு எப்படி ட்ரா பண்ணலான்னா ஒரு சைடு வந்து இருக்கணும், இல்லைனா ஒரு டயக்னல் வந்து இருக்கணும், அதோட ஆங்கிள் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கணும். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா ட்ரா பண்ணலாம். அதுக்கப்புறம் 2 அட்ஜசன்ட் சைடு இங்கே ஒரு சைடு, இந்த ஒரு சைடு இருக்கணும், அதோட பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் வந்து இருக்கணும். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா அதை நம்ம வந்து இந்த பேரலோகிராம் வந்து ட்ரா பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து பேரலோகம். இந்த பேரலோகம் வந்து ஏபிசிடி அப்படின்றது பேரலோகம். இது ஏபி வந்து டிசிக்கு ஈக்குவலாக இருக்கும், ஏடி வந்து பிசிக்கு ஈக்குவலாக இருக்கும். ஆங்கிள் டிஏபி வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா ஆங்கிள் டிசிபிக்கு ஈக்குவலாக இருக்கும். ஆங்கிள் ஏபிசி வந்து ஆங்கிள் ஏடிசிக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும். அப்போ சைட்ஸ் ஏபிசிடியும் அதே மாதிரி ஏடிபிசி வந்து பேரலாக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இந்த டயக்னல் ஏசியும் பிடியும் எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா ஈக்குவலாக வந்துருக்காது, டயக்னல் ஈக்குவலாக இருக்காது. பட் ஓ அப்படின்ற இந்த பாயிண்ட்டில் வந்து பைசெக்ட் ஆகும். ஸோ இதுதான் வந்து பேரலோகிராம். ஸோ நம்மளுக்கு கொஸ்டினில் இதை பேஸ் பண்ணி தான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ரோம்பாய்டு அப்படின்றதுக்கு இன்னொரு நேம் வந்து என்ன அப்படின்னு சொல்லி தான் இந்த கொஸ்டினில் வந்து கேட்டிருக்காங்க. அப்போ ரோம்பாய்டு அப்படின்றத நம்ம இன்னொரு நேமில் எப்படி சொல்லுவோம், பேரலோகிராம் அப்படின்னு சொல்லி வந்து டினோட் பண்ணுறோம். ஸோ பேரலோகிராமை இன்னொரு நேமில் ரோம்பாய்டு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இதுதான் வந்து இந்த கொஸ்டின். ஸோ அப்போ இப்போ இந்த கொஸ்டினில் குவாட்ரிலேட்டர்னா வந்து என்ன, அதே மாதிரி இந்த குவாட்ரிலேட்டரில் பேரலோகிராம்னா வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தாச்சு. அடுத்த கொஸ்டின் வந்து பார்க்கலாம். ஸோ டேஷ் இஸ் கால் ட்ரெபீசியம். ஸோ ட்ரெபீசியம்னா வந்து என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த ட்ரெபீசியமும் எதில் பேஸ் பண்ணி வரும், இந்த குவாட்ரிலேட்டரை பேஸ் பண்ணி தான் வந்து வரும். ஸோ இந்த குவாட்ரிலேட்டரில் ஃபஸ்ட் டைப்பான பேரலோகிராம் பற்றி வந்து பார்த்தோம். அதுக்கப்புறம் இப்போ வந்து ட்ரெபீசியம் பற்றி வந்து பார்க்க போகிறோம். ஸோ அப்போ ட்ரெபீசியம் வந்து இந்த குவாட்ரிலேட்டரோட ஒரு டைப் ட்ரெபீசியம். ஸோ அப்போ இந்த 2வது டைப் வந்து ட்ரெபீசியம் வந்து பார்க்க போகிறோம். அப்போ ட்ரெபீசியம் அப்படின்றது எப்படின்னு பார்த்தோன்னா இது 4 சைட்ஸில் இருக்கக்கூடிய ஒரு பிளைன் ஃபிகரு. ஸோ இதுதான் வந்து இந்த ட்ரெபீசியம். இந்த டயக்ராம் தான் வந்து ட்ரெபீசியம் வந்து டினோட் பண்ணுது. ஸோ அப்போ இதில் எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா ஏதாவது 2 சைடு மட்டும் மற்றதுக்கு ஈக்குவலாக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஏதாவது 2 சைடு மட்டும்தான் வந்து ஒன்னோட ஒன்று வந்து ஈக்குவலாக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ அப்படி இருக்கக்கூடிய அந்த பிளைன் ஃபிகர் தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா ட்ரெபீசியம் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு கொஸ்டினில் தான் வந்து கேட்டிருக்காங்க ட்ரெபீசியம்னா வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ ட்ரெபீசியம்னா எப்படி இருக்கும், ஏதாவது 2 சைடு மட்டும்தான் வந்து ஈக்குவலாக ஒன்னோட ஒன்று வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ அதுதான் வந்து இந்த ட்ரெபீசியம். அப்போ ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்ட். அடுத்த கொஸ்டின் வந்து பார்க்கலாம். ஸோ ட்ரெபீசியம் பற்றி நம்ம பார்த்தாச்சு. அதுக்கடுத்து
the sum of interior angles in quadrilateral. ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, இந்த குவாட்ரிலேட்டரோட இன்டீரியர் ஆங்கிள் சம் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ குவாட்ரிலேட்டரில் இப்போ தான் நம்ம வந்து பார்த்த அந்த பாயிண்ட் தான். ஸோ அதையும் வந்து திருப்பி வந்து பார்த்துடலாம். ஸோ இதுதான் வந்து குவாட்ரிலேட்டரில் என்ன பார்த்தோம், அது வந்து ஒரு பிளெயின் ஃபிகர், 4 சைட்ஸு 4 ஆங்கிள்ஸ் வந்து இருக்கும். ஸோ அதோட இன்டீரியர் ஆங்கிள்ஸ் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம். அந்த சம் ஆஃப் இன்டீரியர் ஆங்கிள் வந்து ஈக்குவல் டு 360 டிகிரியாக வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம். ஸோ அதுதான் வந்து இங்கே சம்மில் கொஸ்டினில் நம்மளுக்கு வந்து கேட்டிருக்காங்க, அந்த குவாட்ரிலேட்டரோட இன்டீரியர் ஆங்கிள் சம் வந்து எவ்வளோ ஈக்குவலாக வந்து இருக்கும்னு சொல்லி. ஸோ அப்போ அந்த குவாட்ரிலேட்டரோட இன்டீரியர் ஆங்கிள் சம் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்போதுனா 360 டிகிரிக்கு வந்து ஈக்குவலாக வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஸோ அதுதான் வந்து அந்த பாயிண்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்க்கலாம். The sum of exterior angle of a polygon is equal to. ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, ஸோ இந்த பாலிகனோட சம் ஆஃப் எக்ஸ்டீரியர் ஆங்கிள் வந்து எதுக்கு ஈக்குவலாக வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் பாலிகன் வந்து பார்த்தோம்ல, ஸோ அந்த கொஸ்டின் தான் இதில் அந்த பாயிண்ட் தான் இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் பாலிகன் நம்ம வந்து படிச்சிருந்தோம்னா ஈஸியாக இப்போ நம்ம வந்து ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ இதுதான் வந்து இந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் பாலிகன். ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் பாலிகனில் நம்மளுக்கு வந்து என்ன பார்த்தோம், இதெல்லாம் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தது. ஸோ அப்போ இந்த இதில் வந்து இப்போ இந்த கொஸ்டினில் வந்து எதை பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க பார்த்தோன்னா, இந்த சம் ஆஃப் பாலிகனோட சம் ஆஃப் எக்ஸ்டீரியர் ஆங்கிள் வந்து எதுக்கு ஈக்குவலாக வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி தான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் பார்த்தீங்கன்னா 360 டிகிரிக்கு வந்து ஈக்குவலாக வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஸோ இதுதான் வந்து அந்த கொஸ்டின். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் பாலிகன்லேருந்து கண்டிப்பாக நம்ம வந்து கொஸ்டின் வந்து எதிர்பார்த்தலாம். இது 1 மார்க் வந்து கண்டிப்பாக இந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் பாலிகனில் உங்களுக்கு கன்ஃபார்ம். ஸோ அதனால் இதை கண்டிப்பாக வந்து படிச்சுக்கோங்க. ஸோ அப்போ என்னது, இந்த பாலிகனோட சம் ஆஃப் எக்ஸ்டீரியர் ஆங்கிள் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், 360 டிகிரிக்கு வந்து ஈக்குவலாக வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். அடுத்த கொஸ்டின், டேஷ் ஸ்கேல் அண்ட் ட்ரையாங்கிள். ஸோ அப்போ இந்த ஸ்கேல் அண்ட் ட்ரையாங்கிள்னால் ஃபஸ்ட் என்ன அப்படின்றத தெரிஞ்சிக்கலாம். ஸோ இப்போ ஸ்கேல் அண்ட் ட்ரையாங்கிள்னால் வந்து என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள்னால் வந்து என்ன அப்படின்றத தெரிஞ்சிக்கலாம். ஸோ ட்ரையாங்கிள் அப்படின்றது என்னென்னு பார்த்தோன்னா, இது வந்து ஒரு க்ளோஸ்டு பிளைன் ஃபிகர். ஸோ இது க்ளோஸாக இருக்கக்கூடிய ஒரு பிளைனான ஃபிகர் தான் அந்த ட்ரையாங்கிள். ஸோ இந்த ட்ரையாங்கிளில் வந்து எத்தனை சைட்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3 சைட்ஸ் வந்து இருக்கும், 3 ஆங்கிள்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஸோ இந்த சம் ஆஃப் இன்டீரியர் ஆங்கிள்ஸ், அதாவது இந்த 3 ஆங்கிள்ஸோட சம் வந்து எப்போவுமே எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 180 டிகிரிக்கு வந்து ஈக்குவலாக வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஸோ இதான் வந்து ட்ரையாங்கிள். அப்போ இந்த ட்ரையாங்கிள் வந்து நம்ம ட்ரா பண்ணணும்னா அதுக்கு மினிமமாக 3 மெஷர்மெண்ட் வந்து தேவை. ஸோ என்னென்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா 3 சைட்ஸ் வந்து இருக்கணும், இல்லைனா 2 சைடு இல்லை ஒரு ஆங்கிள் வந்து இருக்கணும், இல்லை 2 ஆங்கிள் இல்லை ஒரு சைடு வந்து இருக்கணும். ஸோ இப்படி இருந்துச்சுன்னா நம்ம ஈஸியாக இந்த ட்ரையாங்கிள் வந்து ட்ரா பண்ணிடலாம். ஸோ இதான் வந்து ட்ரையாங்கிள். அப்போ ட்ரையாங்கிளோட டைப்ஸ்லாம் வந்து இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு டைப் ஆஃப் ட்ரையாங்கிள் வந்து ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள். ஸோ ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் அப்படின்றது இந்த டைப் ஆஃப் ட்ரையாங்கிள் எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா, அதோட 3 சைட்ஸுமே வந்து எப்படி இருக்குன்னா ஈக்குவலாக வந்துருக்கும். ஸோ இந்த சைடு, இந்த சைடு, இந்த சைடு 3 சைடுமே வந்து ஈக்குவலாக வந்திருக்கும். அதே மாதிரி 3 ஆங்கிள்ஸும் ஈக்குவலாக வந்துருக்கும். ஸோ அது எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 60 டிகிரி வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஸோ அப்போ 3 சைடும் ஈக்குவலாக இருக்கும், 3 ஆங்கிளும் வந்து ஈக்குவலாக வந்திருக்கும். ஸோ அது எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 60 டிகிரி இருந்துச்சுன்னா அந்த டைப் ஆஃப் ட்ரையாங்கிள் நம்ம என்ன சொல்கிறோம்னா ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லி வந்து டிஃபைன் பண்ணுறோம். அதுக்கடுத்து ஐசோசெல்ஸ் ட்ரையாங்கிள். ஐசோசெல்ஸ் ட்ரையாங்கிள் அப்படின்றது என்னென்னு பார்த்தோன்னா, இதில் வந்து ஏதாவது 2 சைடு மட்டும்தான் ஈக்குவலாக வந்திருக்கும். அதே மாதிரி அந்த 2 சைடு, 2 ஈக்குவல் சைடு இருக்குல்ல, அந்த 2 ஈக்குவல் சைடோட ஆங்கிள்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா ஈக்குவலாக வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஸோ இதான் வந்து ஐசோசெல்ஸ் ட்ரையாங்கிள். இந்த ஐசோசெல்ஸ் ட்ரையாங்கிளில் ஏதாவது இப்போ இந்த ஒரு சைடு, இந்த ஒரு சைடு, ஏதாவது 2 சைடு மட்டும்தான் ஈக்குவலாக வந்திருக்கும். அந்த 2 சைடோட ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா ஈக்குவலாக வந்திருக்கும். அது மட்டும் தான் ஈக்குவலாக இருக்கும். 3வது சைடு வந்து ஈக்குவலாக இருக்காது, அந்த ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்காது. ஸோ அப்போ ஏதாவது 2 சைடு மட்டும் ஈக்குவலாக இருந்து அதோட ஆப்போசிட் ஆங்கிள் வந்து அந்த ஈக்குவல் சைடோட ஆப்போசிட் ஆங்கிள் வந்து ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா அந்த டைப் ஆஃப் ட்ரையாங்கிள் தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா ஐசோசெல்ஸ் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லி வந்து டிஃபைன் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து ஸ்கேல் அண்ட் ட்ரையாங்கிள். ஸ்கேல் அண்ட் ட்ரையாங்கிள் அப்படின்றது பார்த்தோன்னா, இந்த டைப் ஆஃப் ட்ரையாங்கிளில் 3 சைட்ஸுமே வந்து ஈக்குவல் லென்த்தில் வந்து இருக்காது, அன்ஈக்குவல் லென்த்தில் இருந்திருக்கும். அதே மாதிரி ஆங்கிள்ஸ் 3 ஆங்கிள்ஸ் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா அன்ஈக்குவலாக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இதான் வந்து ஸ்கேல் அண்ட் ட்ரையாங்கிள். ஸோ ஸ்கேல் அண்ட் ட்ரையாங்கிள் பார்த்தீங்கன்னா இது ஒரு சைடு, இது ஒரு சைடு, இது ஒரு சைடு, 3மே வந்து ஒவ்வொரு லென்த்தில் வந்துருக்கும். இந்த மாதிரி தான் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதே மாதிரி இதில் ஆங்கிளும் வந்து பார்த்தோன்னா ஒவ்வொரு ஆங்கிளில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும், ஈக்குவல் ஆங்கிள் வந்து இருக்காது. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த ட்ரையாங்கிள் தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா ஸ்கேல் அண்ட் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லி வந்து டிஃபைன் பண்ணுறோம். அடுத்த ட்ரையாங்கிள் வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஸோ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படின்றது என்னென்னா, ஸோ ஏதாவது ஒரு ஆங்கிள் வந்து எப்படி இருக்கும்னா 90 டிகிரியில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ அந்த ஆங்கிள் வந்து 90 டிகிரியில், ஸோ ஏதாவது ஒரு ஆங்கிள் வந்து 90 டிகிரியில் இங்கே வந்து ப்ரெசென்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த டைப் ஆஃப் ட்ரையாங்கிள் நம்ம வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த 90 டிகிரி, இந்த ரைட் ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய அந்த சைடு நம்ம என்ன சொல்கிறோன்னா ஹைபாட்னியூஸ் அப்படின்னு சொல்லி வந்து டிஃபைன் பண்ணுறோம். ஸோ இதான் வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். அடுத்து ஸோ அக்யூட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படின்றது என்னென்னு பார்த்தோன்னா, இந்த 3 ஆங்கிள்ஸுமே வந்து எப்படி இருக்கும்னா 90 டிகிரிக்கு கீழே வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் 90 டிகிரி கீழே வந்து இந்த 3 ஆங்கிள்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த டைப் ஆஃப் ட்ரையாங்கிள் நம்ம வந்து அக்யூட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கடுத்து அப்டியூஸ் ஆங்கிள் ட்ரையாங்கிள். அப்டியூஸ் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படின்றது பார்த்தோன்னா, ஸோ அதோட ஆங்கிள்ஸ் எல்லாமே வந்து மோர் தென் 90 டிகிரிக்கு மேலே வந்து இருக்கும். ஸோ இதுதான் வந்து அப்டியூஸ் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஸோ இந்த அப்டியூஸ் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வந்து பார்த்தோன்னா, ஸோ ஏதாவது ஒரு ஆங்கிள் வந்து பார்த்தோன்னா 90 டிகிரிக்கு மேலே வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி
135 டிகிரி வந்திருக்கு. ஸோ 90 டிகிரிக்கு மேலே வந்து ஏதாவது ஒரு ஆங்கிள் மட்டும் அந்த ட்ரையாங்கிளில் வந்து இந்த மாதிரி 90 டிகிரிக்கு மேலே வந்து இருந்துச்சு அப்படின்னா அந்த டைப் ஆஃப் ட்ரையாங்கிள் நம்ம என்ன சொல்கிறோம்னா அப்டியூஸ் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லி வந்து டிஃபைன் பண்ணுறோம். ஸோ ட்ரையாங்கிளில் 3 ஆங்கிள்ஸோட சம் வந்து எப்போவுமே எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு பார்த்தோன்னா எந்த ட்ரையாங்கிளாக வேணால் எடுத்துக்கலாம். ஸோ எந்த ட்ரையாங்கிள்னாலும் அந்த 3 ஆங்கிள்ஸோட சம் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு பார்த்தோன்னா 180 டிகிரிக்கு வந்து ஈக்குவலாக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த ட்ரையாங்கிளில் 2 சைட்ஸோட சம் வந்து எப்போவுமே அதிகமாக வந்திருக்கும் when compared to தேர்ட் சைடு. ஸோ இதுதான் அந்த ட்ரையாங்கிள். ஸோ ட்ரையாங்கிள்னால் வந்து என்ன அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம வந்து பார்த்தோம். ஸோ ட்ரையாங்கிள்னா என்ன, அதோட டைப்ஸ்னால் வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம். எப்போவுமே வந்து இப்போலாம் புதுசாக நம்மளுக்கு கொஸ்டின் எப்படி கேட்குறாங்கன்னு பார்த்தோன்னா இந்த டயக்ராம் பேஸ் பண்ணி வந்து கேட்பாங்க. ஸோ டயக்ராம் கொடுத்துட்டு இது என்ன டைப் ஆஃப் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லி வந்து கேட்கறதுக்கு சான்சஸ் வந்துருக்கு. அதனால் டயக்ராமையும் கண்டிப்பாக நம்ம வந்து பார்த்துக்கணும். ஸோ இந்த டயக்ராம் வந்து எப்படி ஸோ டயக்ராம் கொடுத்து இப்போலாம் கொஸ்டின் வந்து கேட்கறதுனால அந்த டயக்ராமுக்கு கண்டிப்பாக இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்கணும். அதை கவனமாக வந்து படிக்கணும். டெஃபினேஷனுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ அதே மாதிரி டயக்ராமுக்கு வந்து கொடுக்கணும். ஸோ இப்போ ட்ரையாங்கிள்லாம் வந்து பார்த்தாச்சு. அப்போ நம்மளுக்கு ஸ்கேல் அண்ட் ட்ரையாங்கிள் தான் வந்து கேட்டிருக்காங்க. இப்போ ஸ்கேல் அண்ட் ட்ரையாங்கிள் அப்படின்றது என்னது, 3 சைட்ஸ் வந்து அன்இக்குவலாக வந்திருக்கும், 3 ஆங்கிள்ஸும் அன்இக்குவலாக வந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ட்ரையாங்கிள் தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஸ்கேல் அண்ட் ட்ரையாங்கிள் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ அப்போ இதான் கேட்டிருக்காங்க. இப்போ ஸ்கேல் அண்ட் ட்ரையாங்கிள் அப்படின்றது என்னது, ஆல் சைட்ஸ் ஆஃப் அ ஸ்கேல் அண்ட் ட்ரையாங்கிள் இஸ் அன்இக்குவல். ஸோ அதோட ஆங்கிள்ஸும் அன்இக்குவலாக வந்திருக்கும், சைட்ஸும் அன்இக்குவலாக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ அதுதான் வந்து ஸ்கேல் அண்ட் ட்ரையாங்கிள். அடுத்த கொஸ்டின் வந்து பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்தோன்னா இந்த கொஸ்டினில் ட்ரையாங்கிள் பார்த்தீங்கன்னா ஃபுல் டாப்பிக்கை நம்ம வந்து முடிச்சாச்சு. ஸோ ட்ரையாங்கிளில் என்ன கொஸ்டின் கேட்டாலும் இப்போ நம்ம வந்து ஆன்சர் பண்ண முடியும். அடுத்த கொஸ்டின் வந்து பார்க்கலாம். இந்த சம் ஆஃப் இன்டீரியர் ஆங்கிள் ஆஃப் எனி டைப் ஆஃப் ட்ரையாங்கிள் இஸ், ஸோ இந்த கேட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த ட்ரையாங்கிளில் சம் ஆஃப் இன்டீரியர் ஆங்கிள் வந்து எந்த டைப் ஆஃப் ட்ரையாங்கிளாக வந்து இருந்தாலும் அதோட இன்டீரியர் ஆங்கிள் சம் வந்து எதுக்கு ஈக்குவலாக வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ தான் நம்ம வந்து பார்த்துட்டு வந்தோம். ஸோ அப்போ அந்த மாதிரி இருக்கும் போது எந்த டைப் ஆஃப் ட்ரையாங்கிளாக வந்து இருந்தாலும் அதோட சம் ஆஃப் இன்டீரியர் ஆங்கிள் வந்து எதுக்கு ஈக்குவலாக வந்து இருக்குன்னு பார்த்தோம். 180 டிகிரிக்கு வந்து ஈக்குவலாக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம். நெக்ஸ்ட் கொஸ்டின், the distance from the center to any point on the circle is. ஸோ இந்த கொஸ்டினில் வந்து நம்மளுக்கு இந்த ஆன்சர் வந்து தெரியணும்னா ஃபஸ்ட்டு சர்க்கிள்னால் வந்து என்ன அப்படின்றத தெரிஞ்சுட்டு வந்துடலாம். அதோட சில ப்ராப்பர்ட்டிஸில் வந்து இருக்குது, அதையும் பார்த்துட்டு வந்தோம்னா இந்த கொஸ்டின் நம்ம வந்து சால்வ் பண்ணிடலாம். ஸோ இப்போ சர்க்கிள் ஃபுல்லாக வந்து பார்த்துடலாம். ஸோ இப்போ சர்க்கிள் பற்றி வந்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ சர்க்கிள் அப்படின்றது எப்படி டிஃபைன் பண்ணுறாங்கன்னா, ஸோ இப்போ சர்க்கிள் நம்மளுக்கு எல்லாம் தெரியும். ஸோ இதுதான் வந்து சர்க்கிள். இந்த சர்க்கிளோட ஒவ்வொரு பார்ட்ஸ் பற்றி தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இப்போ சர்க்கிள் அப்படின்றது எப்படி டிஃபைன் பண்ணுறாங்கன்னு பார்த்தோன்னா, இது வந்து ஒரு பிளெயின் ஃபிகர். ஸோ இந்த பிளெயின் ஃபிகர் வந்து எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்தோன்னா கர்வ்ஸ்னால தான். ஸோ இந்த கர்வ்ஸ்னால ஃபார்ம் ஆகக்கூடிய ஒரு பிளெயின் ஃபிகர் தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா சர்க்கிள் அப்படின்னு சொல்லி வந்து டிஃபைன் பண்ணுறோம். ஸோ இது எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா, ஒரு சென்டர் பாயிண்ட் வந்து இருக்கும். அந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து ஒரு ஃபிக்ஸடு டிஸ்டன்ஸ் வந்து எடுத்துகிட்டு அப்படியே வந்து பார்த்தோன்னா அந்த பாயிண்ட்லேருந்து அந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து அந்த ஃபிக்ஸ்ட் டிஸ்டன்ஸ் எடுத்து அந்த லோக்கஸ் வந்து அப்படியே மூவ் ஆகிட்டே வந்துட்டே வரும். பிளெயின் ஃபிகர் தான் என்ன சொல்கிறோம்னா சர்க்கிள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ சர்க்கிள் அப்படின்றது ஸோ சென்டர் பாயிண்ட் வந்து எடுத்துக்கிறோம். அப்போ இங்கே வந்து சென்டர் பாயிண்ட் எடுத்துகிட்டு இதுலேருந்து ஒரு டிஸ்டன்ஸ் நம்ம வந்து நோட் பண்ணிவிட்டு அப்படியே அந்த பாயிண்ட்லேருந்து பார்த்தோன்னா ட்ராப் பண்ணிகிட்டே வந்து வருவோம். ஸோ அந்த லோக்கஸ் வந்து அப்படியே மூவ் ஆகிட்டே வந்து வரும். ஸோ இந்த மாதிரி ஃபார்ம் ஆகக்கூடிய அந்த பிளெயின் ஃபிகர் தான் நம்ம சர்க்கிள் அப்படின்னு சொல்லி வந்து டிஃபைன் பண்ணுறோம். ஸோ அப்போ சர்க்கிளில் ஒவ்வொரு பார்ட்டாக வந்து பிரிக்கிறாங்க. ஸோ அதில் ஃபஸ்ட்டு பார்ட் என்ன பார்த்தோன்னா ரேடியஸ். ஸோ ரேடியஸ் அப்படின்றது என்னென்னு பார்த்தோன்னா எந்த டிஸ்டன்ஸ் தான் நம்ம ரேடியஸ் அப்படின்னு சொல்கிறோன்னா, இந்த சென்டர்லேருந்து சர்க்கிளில் எந்த பாயிண்ட்டில் வேணால் ஒரு டிஸ்டன்ஸ் வந்து கனெக்ட் ஆகும். ஸோ அந்த டிஸ்டன்ஸை நம்ம என்ன சொல்கிறோன்னா ரேடியஸ் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து சென்டர். ஸோ இந்த சென்டர்லேருந்து ஏதாவது ஒரு பாயிண்ட்டில் ஒரு டிஸ்டன்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த சர்க்கிளில் ஒரு டச் ஆகி ஒரு பாயிண்ட்டில், ஸோ இங்கே சென்டர் இருக்குன்னா இந்த சர்க்கிளில் ஏதாவது ஒரு பாயிண்ட்டில் வந்து டச் ஆகி ஒரு டிஸ்டன்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா ரேடியஸ் அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து டயாமீட்டர். டயாமீட்டர் அப்படின்றது என்னென்னு பார்த்தோன்னா அதாவது இந்த கர்வ். ஸோ வந்து சர்க்கிள் கர்வாக தான் வந்து ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்லி தெரியும். ஸோ அப்போ இங்கே ஒரு கர்வ் இருக்கும், இங்கே ஒரு பாயிண்ட், அது வந்து இந்த ஒரு பாயிண்ட் இங்கே ஒரு பாயிண்ட், இந்த 2 பாயிண்ட்டுக்கு நடுவில் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து எங்கே பாஸ் ஆகுதுன்னு பார்த்தோன்னா இந்த சர்க்கிளோட சென்டரில் வந்து இந்த 2 பாயிண்ட்டுக்கு நடுவில் இந்த ஸ்ட்ரெயிட் லைன் வந்து பாஸ் ஆகும். ஸோ அந்த லைனை தான் நம்ம அந்த லென்த் தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா டயாமீட்டர் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ அப்போ டயாமீட்டர் அப்படின்றது ஸோ இங்கே வந்து ஒரு கர்வு, இங்கே வந்து ஒரு கர்வு, இப்போ இங்கே ஒரு பாயிண்ட் வந்துருக்கு, இங்கே ஒரு பாயிண்ட் வந்துருக்கு. ஸோ இந்த 2 பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணக்கூடிய அந்த ஸ்ட்ரெயிட் லைன் தான். ஸோ இந்த ஸ்ட்ரெயிட் லைன் தான் என்னென்னு பார்த்தோன்னா டயாமீட்டர். ஸோ இந்த டயாமீட்டர் வந்து எங்கே அந்த லைன் வந்து எங்கே பாஸ் ஆகுதுன்னா அந்த சர்க்கிளோட சென்டரில் வந்து பாஸ் ஆகும். சென்டர் பாயிண்ட்டில் தான் அந்த லைன் வந்து பாஸ் ஆகும். ஸோ அதை நம்ம வந்து டயாமீட்டர் அப்படின்னு சொல்லி வந்து டிஃபைன் பண்ணுறோம். ஸோ இந்த டயாமீட்டரை நம்ம வேறு நேமில் எப்படிலாம் வந்து சொல்லலாம் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம்னா டயாமீட்டர் கேபிட்டல் டி, டயா இல்லை ஸ்மால் டி அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ டயாமீட்டர் டி வந்து எப்போவுமே எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் பார்த்தீங்கன்னா ட்வைஸ் ரேடியஸாக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். டி ஈக்குவல் டு 2r. அப்போ டயாமீட்டர் அப்படின்றது 2 × 2 டைம்ஸ் ஆஃப் ரேடியஸாக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும், ட்வைஸ் ரேடியஸாக.
ஸோ சர்க்கம்ஃபரன்ஸ் அப்படின்றது என்னென்னு பார்த்தோன்னா இந்த என்டையர் கர்வோட, ஸோ அந்த சர்க்கிள் இருக்குல்ல அதான் கர்வ், அந்த என்டையர் கர்வோட லென்த், லீனியர் லென்த் தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா சர்க்கம்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் பார்த்தீங்கன்னா πdக்கு ஈக்குவலாக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ தான் வந்து சர்க்கம்ஃபரன்ஸ். அப்போ சர்க்கம்ஃபரன்ஸ் அப்படின்றது இந்த கர்வ், இந்த கர்வோட வெளியில் இருக்கக்கூடிய அந்த லென்த்து தான், லீனியர் லென்த் தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா சர்க்கம்ஃபரன்ஸ் அப்படின்னு வந்து டிஃபைன் பண்ணுறோம். அதுக்கடுத்து ஆர்க்கு. ஸோ ஆர்க் அப்படின்றது என்னென்னு பார்த்தோன்னா இது வந்து ஒரு சர்க்கிளோட ஒரு பார்ட் தான் வந்து ஆர்க்கு. ஸோ இந்த ஆர்க்கில் வந்து அந்த சர்க்கம்ஃபரன்ஸில் ஏதாவது 2 பாயிண்டில் வந்து ஒரு பார்ட் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ அந்த பார்ட்டு தான் நம்ம வந்து ஆர்க் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ அப்போ இங்கே ஆர்க் அப்படின்றது என்னென்னு பார்த்தோன்னா, ஸோ இதான் வந்து இந்த சர்க்கம்ஃபரன்ஸு. இந்த சர்க்கம்ஃபரன்ஸில் பார்த்தோன்னா 2 பாயிண்ட் வந்து இருக்கும். ஸோ இந்த 2 பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணி ஒரு பார்ட் வந்து கனெக்ட் ஆகும். ஸோ இந்த 2 பாயிண்ட் இந்த சர்க்கம்ஃபரன்ஸில், ஸோ இந்த சர்க்கம்ஃபரன்ஸில் 2 பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணக்கூடிய அந்த பார்ட் தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா ஆர்க் அப்படின்னு சொல்லி வந்து டிஃபைன் பண்ணுறோம். ஸோ அப்போ கார்ட் அப்படின்றத நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா இது வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். ஆர்க்கோட எண்ட்ஸை வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து ஜாயின் பண்ணோம். ஸோ அந்த லைனை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா கார்ட் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ அப்போ கார்ட் அப்படின்றது ஸோ இங்கே ப்ரெசென்ட்டாக இருக்கிறது தான் வந்து ஆர்க் அப்படின்னு சொல்லி தெரியும். இந்த ஆர்க்கோட 2 எண்ட்ஸை வந்து பார்த்தோன்னா ஒரு லைன் வந்து ஸ்ட்ரெயிட் லைன் வந்து கனெக்ட் பண்ணும். ஸோ அந்த லைனை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா கார்ட் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ அப்போ இந்த இருக்கிறதுலே லாங்கஸ்ட் கார்டு எதுன்னு பார்த்தோன்னா டயமீட்டர் தான். ஸோ அந்த சர்க்கிளில் லாங்கஸ்ட் கார்டு எதுன்னு பார்த்தோன்னா டயமீட்டர் தான். அதுக்கடுத்து செக்மெண்ட். ஸோ செக்மெண்ட் அப்படின்றது இந்த சர்க்கிளோட ஒரு பார்ட்டு. ஸோ அது வந்து எப்படி இருக்கும் பார்த்தோன்னா அதில் வந்து இந்த ஆர்க்கும் கார்டும் சேர்ந்ததை நம்ம என்ன சொல்லணும்னா செக்மெண்ட் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ இதான் வந்து ஆர்க்கு, இதான் வந்து கார்டு. ஸோ இந்த 2 எண்டோட ஆர்க்கு கனெக்ட் பண்ணுறது தான் கார்டு. ஸோ இது வந்து கார்டு, இது வந்து ஆர்க்கு. ஸோ இது ரெண்டும் சேர்ந்து அந்த பார்ட் ஆஃப் சர்க்கிள் தான் என்ன சொல்கிறோன்னா செக்மெண்ட் அப்படின்னு சொல்லி வந்து டிஃபைன் பண்ணுறோம். ஸோ அதுக்கடுத்து செக்டார். ஸோ செக்டார் அப்படின்றது என்னென்னு பார்த்தோன்னா இது வந்து சர்க்கிளோட ஒரு பார்ட்டு தான் வந்து செக்டாரு. ஸோ இதில் வந்து 2 ரேடியஸ் வந்து இருக்கும். இந்த 2 ரேடியஸும் ஒரு ஆங்கிள் வந்து மீட் ஆகும். அதே மாதிரி ஆர்க்கு, ஸோ 2 ரேடியஸு ஆர்க்கு இது கனெக்ட் பண்ணுறது தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா செக்டார் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ செக்டார் அப்படின்றது என்னென்னு பார்த்தோன்னா இது வந்து ஒரு ரேடியஸ், இது வந்து ஒரு ரேடியஸ், இது வந்து ஒரு ஆங்கிளில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இது வந்து கனெக்ட் பண்ணுறதுன்னு பார்த்தோன்னா ஆர்க்கு வந்து கனெக்ட் பண்ணோம். ஸோ இந்த பார்ட்டு தான் அந்த சர்க்கிளோட இந்த பார்ட்டு தான் நம்ம என்ன சொல்லணும்னா செக்டார் அப்படின்னு சொல்லி வந்து டிஃபைன் பண்ணுறோம். ஸோ அதுக்கடுத்து குவாட்ரண்ட் அப்படின்றது என்னென்னு பார்த்தோன்னா இது வந்து ஒரு சர்க்கிளோட ஒரு பார்ட்டு. ஸோ இதில் ரேடியஸ் பார்த்தோன்னா 90 டிகிரியில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ 90 டிகிரி வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஒவ்வொரு குவாட்ரண்ட்டும் இப்படி தான் 90 டிகிரியில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த சர்க்கிளில் வந்து நம்ம வந்து பார்த்தோன்னா 4 குவாட்ரண்ட்டாக வந்து பிரிப்போம். ஸோ அப்போ ஒரு 4 குவாட்ரண்ட்டாக வந்து பிரிப்போம். ஸோ அப்போ ஒரு குவாட்ரண்ட் வந்து எவ்வளோ இருக்கும் பார்த்தோன்னா 1/4 ஆஃப் தி சர்க்கிளாக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ குவாட்ரண்ட் அப்படின்றது என்னென்னு பார்த்தோன்னா ஸோ இந்த ரேடியஸ் வந்து பார்த்தோன்னா ஸோ இந்த ரேடியஸ் வந்து இதான் வந்து ரேடியஸு. ஸோ டயமீட்டரில் பாதி வந்து ரேடியஸ் தானே. ஸோ இப்போ இந்த ரேடியஸ் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா 90 டிகிரியில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இதுதான் நம்ம வந்து என்ன சொல்கிறோன்னா குவாட்ரண்ட் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ ஒவ்வொரு குவாட்ரண்ட்டும் இது ஒரு குவாட்ரண்ட், இது ஒரு குவாட்ரண்ட். ஸோ இந்த மாதிரி சர்க்கிளில் 4 குவாட்ரண்ட் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். 4 குவாட்ரண்ட் எப்படி இருக்குன்னா 90 டிகிரியில் தான் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ அப்போ ஒரு குவாட்ரண்ட் வந்து எவ்வளோன்னு பார்த்தோன்னா 1/4. ஸோ ஒரு குவாட்ரண்ட் அப்படின்றது 1/4 தான் இந்த குவாட்ரண்ட்டு. அடுத்து இந்த சர்க்கிளோட பாதியை நம்ம எப்படி சொல்கிறோன்னு பார்த்தோன்னா செமி சர்க்கிள் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ இதான் வந்து சர்க்கிள்னால் இந்த சர்க்கிளோட ஒரு ஹாஃபை நம்ம எப்படி சொல்வோம்னா இந்த ஹாஃபை நம்ம எப்படி சொல்வோம்னா செமி சர்க்கிள் அப்படின்னு சொல்லி வந்து டிஃபைன் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து டேஞ்சென்ட் ஆஃப் அ சர்க்கிள். ஸோ டேஞ்சென்ட் அப்படின்றது என்னென்னு பார்த்தோன்னா இந்த சர்க்கிளில் ஒரு பாயிண்டில் வந்து ஏதாவது ஒரு பாயிண்டில் இந்த சர்க்கிளில் வந்து பார்த்தோன்னா ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து டச் ஆகிருக்கும். ஸோ அந்த லைனை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா டேஞ்சென்ட் ஆஃப் அ சர்க்கிள் அப்படின்னு சொல்லி வந்து டிஃபைன் பண்ணுறோம். ஸோ இந்த சர்க்கிளில் ஏதாவது ஒரு பாயிண்டில் இங்கே பார்த்தோன்னா ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து அந்த லைனை டச் பண்ணியிருக்கோம். அந்த சர்க்கிளை வந்து டச் பண்ணியிருக்கோம். ஏதாவது ஒரு பாயிண்ட்டில் அந்த ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து அந்த சர்க்கிளோட ஒரு பாயிண்ட் வந்து டச் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த பாயிண்ட் தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா டேஞ்சென்ட் ஆஃப் அ சர்க்கிள் அப்படின்னு சொல்லி வந்து டிஃபைன் பண்ணுறோம். ஸோ இந்த டேஞ்சென்ட் வந்து எப்போவுமே வந்து இந்த சர்க்கிளில் வந்து ஏதாவது ஒரு பாயிண்டில் டச் ஆகி தான் இருக்குமே தவிர அது வந்து கட் பண்ணியிருக்காது. அதே மாதிரி அந்த சர்க்கிள்குள்ளே வந்து அந்த லைன் வந்து பாஸ் ஆகாது. ஸோ எந்த பாயிண்ட்டில் அந்த டேஞ்சென்ட் வந்து இந்த சர்க்கிளில் டச் ஆகிருக்கோ ஸோ அந்த பாயிண்ட் தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா பாயிண்ட் ஆஃப் டேஞ்சன்சி அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ அப்போ அந்த ஆங்கிள் வந்து பார்த்தோன்னா ஸோ இந்த சென்ட்ரல் லைனில் வந்து சென்டரில் அந்த சர்க்கிளோட சென்டரில் ஒரு லைன் வந்து பாஸ் ஆகும்போது அப்போ இந்த பாயிண்ட் ஆஃப் டேஞ்சன்சியும் டேஞ்சென்ட்டும் எவ்வளோ ஆங்கிள் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு பார்த்தோன்னா 90 டிகிரியில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் வந்து கான்சென்ட்ரிக் சர்க்கிள். ஸோ கான்சென்ட்ரிக் சர்க்கிள் அப்படின்றது இந்த 2 இல்லைனா 2க்கு மேற்பட்ட சர்க்கிள் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தோன்னா காமனான சென்டர் பாயிண்ட் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா புரியும். ஸோ இந்த மாதிரி 2 சர்க்கிள் இல்லை 2க்கு மேற்பட்ட சர்க்கிளுக்கு காமனான சென்டர் பாயிண்ட் வச்சு இந்த சர்க்கிள் வந்து ட்ரா பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த டைப் ஆஃப் சர்க்கிள் தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா கான்சென்ட்ரிக் சர்க்கிள் அப்படின்னு சொல்லி வந்து டிஃபைன் பண்ணுறோம். ஸோ இந்த கான்சென்ட்ரிக் சர்க்கிளுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் எதுன்னு பார்த்தோன்னா பால் பியரிங் தான் வந்து இந்த கான்சென்ட்ரிக் சர்க்கிளுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதுக்கடுத்து எக்ஸென்ட்ரிக் சர்க்கிள். ஸோ எக்ஸென்ட்ரிக் சர்க்கிள் அப்படின்றது என்னென்னு பார்த்தோன்னா இந்த டைப் ஆஃப் சர்க்கிளில் இந்த சென்டர் பாயிண்ட் வந்து காமனாக வந்துருக்காது. இதுக்கு இந்த சர்க்கிள் ஒரு பாயிண்ட்டு, இந்த சர்க்கிளுக்கு ஒரு பாயிண்ட்டு, இந்த சர்க்கிளுக்கு ஒரு பாயிண்ட் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒவ்வொரு சர்க்கிளுக்கும் ஒவ்வொரு சென்டர் பாயிண்ட் வந்து வேரி ஆகும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த சர்க்கிளை நம்ம என்ன சொல்கிறோன்னா எக்ஸென்ட்ரிக் சர்க்கிள் அப்படின்னு சொல்லி வந்து டிஃபைன் பண்ணுறோம். ஸோ இதுதான் வந்து சர்க்கிள்ஸ். அப்போ சர்க்கிள்னால் வந்து என்ன, அதில் இருக்கக்கூடிய பார்ட்ஸ்லாம் வந்து என்னென்ன அப்படின்னு சொல்லி இப்போ உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும். ஸோ நம்மளுக்கு கொஸ்டினில் இதை பேஸ் பண்ணி தான் வந்து கேட்டிருக்காங்க.
the distance from the center to any point on the circle is. ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, இந்த சர்க்கிளில் ஸோ இந்த சென்டர்லேருந்து இந்த சர்க்கிளோட ஏதாவது ஒரு பாயிண்ட்டில் ஒரு டிஸ்டன்ஸ் வந்து போய் கனெக்ட் ஆகும். ஸோ அந்த டிஸ்டன்ஸ் பேர் என்னன்னு சொல்லி தான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ அந்த டிஸ்டன்ஸ் நம்ம என்ன சொல்லுவோம், ஸோ இதான் வந்து சர்க்கிள் வந்து இருக்குன்னா இது வந்து சென்டர் பாயிண்ட்டு. ஸோ இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து ஏதாவது ஒரு டிஸ்டன்ஸில் இந்த சர்க்கிளில் போய் ஒரு பாயிண்ட் வந்து சர்க்கிள் ஏதாவது ஒரு பாயிண்ட்டில் வந்து ஒரு டிஸ்டன்ஸ் போய் வந்து மீட் பண்ணோம். ஸோ அந்த டிஸ்டன்ஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா ரேடியஸ் அப்படின்னு சொல்லி வந்து டிஃபைன் பண்ணுவோம். ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு கொஸ்டினில் வந்து கேட்டிருக்காங்க. அப்போ இந்த சர்க்கிள்னால் வந்து என்ன, அதில் பார்ட்ஸ் எல்லாத்தையும் ஃபுல்லாக நம்ம வந்து பார்த்தாச்சு. இப்போ சர்க்கிள் பேஸ் பண்ண எதில் கொஸ்டின் கேட்டாலும் ஈஸியாக நம்ம வந்து இப்போ ஆன்சர் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்க்கலாம். மேட்ச் த ஃபாலோவிங். ஸோ இது பார்த்தீங்கன்னா காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்னா என்ன, சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள், ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள், அட்ஜசன்ட் ஆங்கிள்னா வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து இந்த கொஸ்டினில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஆங்கிள்ஸ்லாம் வந்து என்ன அப்படின்றத ஃபஸ்ட் தெரிஞ்சிக்கலாம். ஸோ நம்மளுக்கு கொஸ்டினில் வந்து பார்த்தோன்னா இந்த ஆங்கிள்ஸ் பற்றி தான் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆங்கிள்ஸ் பற்றி தான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இந்த ஆங்கிள்ஸ்னால் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்றத தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம டைப்ஸ்க்கு வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஆங்கிள் அப்படின்றது என்னென்னு பார்த்தோம்னா, ஸோ ரெண்டு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து ஒரு பாயிண்ட்டில் வந்து மீட் ஆகும். ஸோ அந்த மீட் ஆகும்போது அங்கே ஃபார்ம் ஆகக்கூடிய அந்த இன்க்ளினேஷன் தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா ஆங்கிள் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ இப்போ ஏபி பிசி அப்படின்னு சொல்லி ரெண்டு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து இருக்குது. அது எங்கே வந்து மீட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா பி அப்படின்ற இந்த பாயிண்டில் வந்து மீட் ஆகுது. இதுதான் வந்து ஏபி பிசி அப்படின்றது ரெண்டு ஸ்ட்ரெயிட் லைன். இது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், இது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். இந்த ரெண்டு ஸ்ட்ரெயிட் லைனும் எந்த பாயிண்டில் வந்து மீட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா பி அப்படின்ற இந்த பாயிண்டில் வந்து மீட் ஆகுது. ஸோ இந்த பாயிண்டில் வந்து மீட் ஆகும்போது இங்கே ஃபார்ம் ஆகக்கூடிய அந்த இன்க்ளினேஷனை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா ஆங்கிள் அப்படின்னு சொல்லி வந்து டிஃபைன் பண்ணுறோம். ஸோ அதுதான் நம்ம வந்து அந்த இன்க்ளினேஷன் தான் நம்ம ஆங்கிள் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ இந்த ஆங்கிளோட யூனிட் வந்துன்னு பார்த்தோன்னா டிகிரிலையும் சொல்லலாம், ரேடியன்லேயும் வந்து சொல்லலாம். ஸோ இதான் வந்து ஆங்கிள். ஸோ அதுக்கப்புறம் இந்த டிகிரியோட கான்செப்ட் வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோன்னா அந்த சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ் வெளியில் இருக்கக்கூடிய இந்த இதை தான் நம்ம வந்து சர்க்கம்ஃபரன்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறோம். அப்போ சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் சர்க்கிளை வந்து எப்படி டிவைட் பண்ணுறாங்கன்னு பார்த்தோன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன பார்ட்டாக வந்து டிவைட் பண்ணுறாங்க. ஸோ அது எத்தனை பார்ட்டான்னு பார்த்தோன்னா 360 ஈக்குவல் பார்ட்ஸாக வந்து இந்த ரேடியல் லைன்ஸு. ஸோ வந்து ட்ரா பண்ணிருக்கக்கூடிய இந்த லைன்லாம் வந்து பார்த்தோன்னா இதெல்லாம் ரேடியல் லைனு. அந்த ரேடியல் லைன் யூஸ் பண்ணி 360 பார்ட்ஸாக இந்த சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸை வந்து டிவைட் பண்ணுறாங்க. ஸோ அந்த டிவைட் பண்ணதுக்கப்புறம் அந்த ரெண்டு அட்ஜஸ்ட் ரேடியல் லைனுக்கும் இங்கே ஒரு ரேடியல் லைன், இங்கே ஒரு ரேடியல் லைன் இருக்கும். அப்போ இந்த ரெண்டு இந்த மாதிரி வரிசையாக ரேடியல் லைனாக வந்திருக்கும். அப்போ இந்த ரெண்டு ரேடியல் லைனுக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த பார்ட்டு தான் அந்த இது தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா 1 டிகிரி அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ அப்போ ரெண்டு ரேடியல் லைனுக்கு நடுவில் உள்ள அந்த பார்ட்டு நம்ம என்ன சொல்கிறோன்னு பார்த்தோன்னா 1 டிகிரி அப்படின்னு சொல்லி வந்து டிஃபைன் பண்ணுறோம். ஸோ அதுதான் நம்ம சர்க்கிள் வந்து அப்போ எத்தனை சர்க்கிளில் வந்து பார்த்தோன்னா 360 பார்ட்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அப்போ ஒவ்வொரு டிகிரியாக இதை வந்து பிரிச்சனால ரெண்டு ரேடியல் லைனில் வந்து என்ன ப்ரெசென்ட் ஆகிருக்கு, 1 டிகிரி வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இது அதனால தான் இந்த சர்க்கிளை வந்து என்ன சொல்கிறோன்னா 360 டிகிரி வந்து இந்த சர்க்கிளில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி இதனால தான் வந்து சொல்கிறோம். ஸோ இதான் வந்து டிகிரியோட கான்செப்ட். ஆங்கிள்னால் வந்து என்ன, அந்த டிகிரியோட கான்செப்ட் தான் என்ன அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தா இப்போ இந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆங்கிள்ஸ்னால் வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து பார்க்கலாம். அப்போ ஃபஸ்ட்டு அக்யூட் ஆங்கிள். அக்யூட் ஆங்கிள் அப்படின்றது என்னென்னு பார்த்தோன்னா இதோட ஆங்கிள் வந்து லெஸ் தென் 90 டிகிரியாக வந்துச்சுன்னா அப்போ அந்த டைப் ஆஃப் ஆங்கிள் நம்ம என்ன சொல்கிறோம்னா அக்யூட் ஆங்கிள் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ இதான் வந்து அக்யூட் ஆங்கிள். இதோட ஆங்கிள் வந்து பார்த்தோன்னா லெஸ் தென் 90 டிகிரியாக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா அதுதான் வந்து அக்யூட் ஆங்கிள். அதுக்கடுத்து ரைட் ஆங்கிள். ரைட் ஆங்கிள் அப்படின்றது என்னென்னு பார்த்தோன்னா ஒரு ரெஃபரன்ஸ் லைன் வந்து இருக்கும், ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் வந்து இருக்கும். ஸோ அது ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு ஆங்கிள் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த ஆங்கிள் தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா ரைட் ஆங்கிள் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ இது வந்து ஒரு ரெஃபரன்ஸ் லைனு, இது வந்து பெர்பெண்டிகுலர் லைன். இந்த ரெண்டு லைனுக்கும் நடுவில் வந்து பார்த்தோன்னா ஒரு 90 டிகிரியே வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ அந்த ஆங்கிள் தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா ரைட் ஆங்கிள் அப்படின்னு சொல்லி வந்து டிஃபைன் பண்ணுறோம். அதுக்கடுத்து அப்டியூஸ் ஆங்கிள். ஸோ அப்டியூஸ் ஆங்கிள் அப்படின்றது என்னென்னு பார்த்தோன்னா இந்த ஆங்கிள் வந்து 90 டிகிரிலேருந்து 180 டிகிரி வரைக்கும் இந்த ஆங்கிள் வந்து ப்ரெசென்ட் ஆகிடுச்சுன்னா அது அப்டியூஸ் ஆங்கிள் அப்படின்னு சொல்கிறோம். இல்லை வேறு எப்படி சொல்லலாம்னா அந்த அப்டியூஸ் ஆங்கிள் வந்து 90 டிகிரிக்கு மேலே வந்திருக்கும், பட் ஆனால் லெஸ் தென் 180 டிகிரியாக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா அதை நம்ம வந்து அப்டியூஸ் ஆங்கிள்னு சொல்லலாம். ஸோ பொதுவாக அந்த ஆங்கிள் 90 டிகிரி டு 180 டிகிரி இருந்துச்சுன்னா அந்த ஆங்கிள் பேர் என்ன அப்படின்னு சொல்லி வந்து கேட்கலாம். இல்லைனா வந்து கிரேட்டர் தென் 90 டிகிரி பட் லெஸ் தென் 180 டிகிரி வந்துச்சுன்னா அந்த ஆங்கிள் பேர் வந்து என்ன அப்படின்னு சொல்லி அப்படியே வந்து கேட்கலாம். ஸோ அந்த ஆங்கிள் நம்ம என்ன சொல்கிறோன்னா அப்டியூஸ் ஆங்கிள் அப்படின்னு வந்து சொல்கிறோம். அதுக்கடுத்து ஸ்ட்ரைட் ஆங்கிள். ஸோ ஸ்ட்ரைட் ஆங்கிள் அப்படின்ற இந்த ஆங்கிளில் எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா இந்த ஆங்கிள் வந்து 180 டிகிரியில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரி 180 டிகிரியில் ஆங்கிள் வந்து ப்ரெசென்ட் ஆகிடுச்சுன்னா அந்த ஆங்கிள் தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா ஸ்ட்ரைட் ஆங்கிள் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஸ்ட்ரைட் ஆங்கிளை நம்ம இன்னொரு நேமில் எப்படி சொல்லலாம்னா ஆங்கிள் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன் அப்படின்னு வந்து டினோட் பண்ணுறோம். அதுக்கு அடுத்த டைப் ஆஃப் ஆங்கிள் என்னென்னு பார்த்தோன்னா ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள். ஸோ ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள் அப்படின்றது என்னென்னு பார்த்தோன்னா அது ஒரு ஆங்கிள் வந்து மோர் தென் 180 டிகிரி. ஸோ 180 டிகிரிக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த ஆங்கிள் தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள் அப்படின்னு சொல்கிறோம். இது ஃபஸ்ட் டெஃபினேஷன். செகண்ட் டெஃபினேஷன் எப்படி பண்ணலான்னா இது வந்து 180 டிகிரிக்கு மேலே வந்திருக்கும், பட் 360 டிகிரிக்கு கம்மியாக வந்திருக்கும். ஸோ அப்படி இருக்கக்கூடிய அந்த ஆங்கிளை நம்ம வந்து ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள் அப்படின்னு சொல்லி வந்து டிஃபைன் பண்ணுறோம். இந்த மாதிரி ரெண்டு டெஃபினேஷன்லையும் இந்த ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிளை வந்து சொல்லலாம். அதுக்கடுத்து அட்ஜசன்ட் ஆங்கிள்.
ஸோ அட்ஜசன்ட் ஆங்கிள் அப்படின்றதுன்னு பார்த்தோன்னா ஸோ இந்த லைனோட எந்த சைடில் வேணால் அந்த ஆங்கிள்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ அந்த மாதிரி ப்ரெசென்ட் ஆகிருக்கக்கூடிய அந்த ஆங்கிள் தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா அட்ஜசன்ட் ஆங்கிள் அப்படின்னு சொல்லி வந்து டிஃபைன் பண்ணுறோம். ஸோ இதான் வந்து இந்த லைனுக்கு இந்த பக்கமும் ஆங்கிள் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும், இந்த பக்கமும் ஆங்கிள் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதாவது எய்தர் சைட்லேயும் வந்து இந்த லைனோட எய்தர் சைட்லேயும் ஆங்கிள்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருந்துச்சு அப்படின்னா அந்த ஆங்கிள் தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா அட்ஜசன்ட் ஆங்கிள் அப்படின்னு சொல்லி வந்து டிஃபைன் பண்ணுறோம். ஸோ அதுக்கடுத்து சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் அப்படின்றதுன்னு பார்த்தோன்னா இந்த ரெண்டு ஆங்கிளோட சம் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் பார்த்தோன்னா 90 டிகிரிக்கு ஈக்குவலாக வந்து இருந்துச்சு அப்படின்னா அந்த டைப் ஆஃப் ஆங்கிள் நம்ம என்ன சொல்கிறோம்னா சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ அப்போ POQ அப்படின்றது ஒரு ஆங்கிள், அது ப்ளஸ் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் ஆங்கிள் QOR இதையும் வந்து ப்ளஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த ரெண்டு ஆங்கிளையும் நம்ம வந்து ப்ளஸ் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வந்து கிடைக்கும்னு பார்த்தோன்னா ஈக்குவல் டு 90 டிகிரின்னு சொல்லி வந்துச்சு அப்படின்னா அந்த ஆங்கிள் தான் நம்ம வந்து காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் அப்படின்னு சொல்லி வந்து டிஃபைன் பண்ணுறோம். அதுக்கடுத்து சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள். ஸோ சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் அப்படின்றதுன்னு பார்த்தோன்னா அந்த ரெண்டு அட்ஜசன்ட் ஆங்கிளோட சம் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு பார்த்தோன்னா 180 டிகிரிக்கு ஈக்குவலாக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். SOT அப்படின்ற இந்த ஆங்கிளும் TOY அப்படின்ற இந்த ஆங்கிளும் சேர்க்கும் போது ரெண்டுத்தையும் நம்ம வந்து சம் பண்ணும் போது நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னு பார்த்தோன்னா 180 டிகிரிக்கு இது ரெண்டும் வந்து ஈக்குவலாக வந்து ப்ரெசென்ட் ஆகிடுச்சுன்னா அந்த டைப் ஆஃப் ஆங்கிள் தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் அப்படின்னு சொல்லி வந்து டிஃபைன் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ப்ரொடெக்டர் அப்படின்ற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து யூஸ் பண்ணுறோம் இந்த ஆங்கிள் வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக. ஸோ அப்போ அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்றது எதுக்காக வந்து யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தோன்னா அந்த ஆங்கிள் வந்து மெஷர் பண்ணுறதுக்காக தான் இந்த ப்ரொடெக்டர் அப்படின்ற இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இது செமி சர்க்குலர் ஷேப் இல்லாட்டி சர்க்குலர் ஷேப்பில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இது எதால் செஞ்சுருப்பாங்கன்னு பார்த்தோன்னா ஃப்ளாட் செல்லர் ஷீட்டால் வந்து இந்த ப்ரொடெக்டர் வந்து செஞ்சுருப்பாங்க. ஸோ இதில் ஆங்கிள்ஸ் வந்து பார்த்தோன்னா ரெண்டு சைட்லேருந்தும் போத் சைட்லேருந்தும் நம்ம வந்து ஆங்கிள்ஸ் வந்து கண்டுபிடிக்கலாம். ஸோ ரெண்டுமே வந்து 0 அப்படின்ற இந்த பாயிண்ட்லேருந்து தான் வந்து இந்த ஆங்கிள்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த லைனை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா ரெஃபரன்ஸ் லைன் அப்படின்னு சொல்லி வந்து டிஃபைன் பண்ணுறோம். ஸோ இந்த ப்ரொடெக்டர் மூலமாக நம்ம வந்து என்ன வந்து பண்ண முடியும்னு பார்த்தோன்னா அந்த சர்க்கிள்ஸ் எல்லாத்தையும் வந்து டிவைட் பண்ணுறது எது மூலமாக நடத்த முடியும்னா அந்த ப்ரொடெக்டர் மூலமாக வந்து பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து ப்ரொடெக்டர், அதை வந்து ஆங்கிள் மெஷர் பண்ணுறதுக்கான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ அதனால தான் ப்ரொடெக்டர் வந்து இங்கே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அந்த டாப்பிக்கை. ஸோ இப்போ நம்ம என்ன டாபிக் வந்து கவர் பண்ணியாச்சுன்னு பார்த்தோன்னா ஆங்கிள்ஸ் அப்படின்ற டாபிக் வந்து ஃபுல்லாக இப்போ முடிச்சாச்சு. ஸோ நம்மளுக்கு கொஸ்டினில் அதை பற்றி தான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இந்த மேட்ச் ஃபாலோவிங்கில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்னால் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள், ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள், அட்ஜசன்ட் ஆங்கிள் பற்றி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் அப்படின்றது என்னது, அது வந்து எதுக்கு ஈக்குவலாக வந்துருக்கும், இந்த ரெண்டு ஆங்கிளோட சம் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் 90 டிகிரியில் இருந்துச்சுன்னா அதுதான் வந்து காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள். ஸோ அப்போ 1 வந்து 4. சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் அப்படின்றது இந்த ரெண்டு அட்ஜசன்ட் ஆங்கிளோட சம் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்போதுனா 180 டிகிரிக்கு வந்து ஈக்குவலாக வந்திருக்கும். இது வந்து B வந்து 3. ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள் அப்படின்றது என்னது, இந்த ஆங்கிள் வந்து மோர் தென் 180 டிகிரிக்கு வந்து மேலே இருந்துச்சுன்னா அது வந்து ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள். C வந்து 2. அட்ஜசன்ட் ஆங்கிள் வந்து இந்த லைனுக்கு வந்து ரெண்டு சைட்லேயுமே வந்து இந்த ஆங்கிள் வந்து லை ஆயிருந்துச்சு அப்படின்னா அந்த டைப் ஆஃப் ஆங்கிள் நம்ம வந்து அட்ஜசன்ட் ஆங்கிள் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ அப்போ D வந்து 1. ஸோ இதுதான் வந்து ஆங்கிள்ஸோட கரெக்டான மேட்ச். ஸோ அப்போ இந்த கொஷனுக்கு நம்ம இந்த ஆங்கிளோட டாபிக் ஃபுல்லாக நம்ம வந்து பார்த்தாச்சு. ஸோ இதுதான் வந்து அதோட கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் வந்து பார்க்கலாம். லைன்ஸ் ஆர் பெர்பெண்டிகுலர் டு ஹரிசாண்டல் லைன்ஸ் ஆர் கால்ட் அஸ் டேஷ். ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, எந்த லைன்ஸ் வந்து இந்த ஹரிசாண்டல் லைன்ஸுக்கு வந்து பெர்பெண்டிகுலராக வந்துருக்கும் அது பேர் வந்து என்ன அப்படின்னு சொல்லி இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இந்த கொஸ்டினை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா நம்ம லைன்ஸை பற்றி படித்தா தான் இந்த கொஸ்டின் நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அப்போ லைன்ஸ் டாப்பிக்கை ஃபுல்லாக நம்ம வந்து பார்த்துட்டு வந்துடலாம்.